சடன் அண்ட் அக்யூட், தட் இஸ் கால்ட் அக்யூட் பெயின். ஆனால் உங்களுக்கு அந்த பெயின் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன தெரியுது, நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஆனால் அது வரதுக்கு முன்னாடி அது சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள் பாடியில் ஒரு சிம்டமாக காட்டியிருக்கும். அதை நம்ம வந்து கவனிச்சிருக்கவே மாட்டோம். கடைசியாக அது க்ரானிக் என்னது, அதோட எண்டு ஸ்டேஜில் போயிட்டு அது ஒரு வலி அப்படின்னு சொல்லி வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியவே செய்யுது அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அக்யூட் பெயின் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை மாதிரி. இப்போ இங்கே இந்த ஆர்கன் வந்து இங்கே டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் அது. க்ரானிக் பெயின் அப்படிங்கிறது நாள்பட்ட வலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ யாருக்காவது முட்டி வலி இருக்குது அப்படின்னா அந்த முட்டி வலிக்கு அவங்க எத்தனை வருஷமாக உங்களுக்கு இந்த முட்டி வலி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, அது தெரியல மேம், ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்வாங்க. சரி, எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வலியோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அது இருக்கேன் மேம், ஒரு 10 வருஷமாக நான் அந்த வலியோடு இருக்கேன். எப்படின்னா அந்த வலி ஆரம்பிக்கும் போது சின்ன எப்படி ஒரு வீக்கம் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அயோடெக்ஸ் தேய்ச்சி அந்த வலி அப்படியே போயிடுவாங்க. அந்த வலி அன்னைக்கு மட்டும் கேட்கும்.